அம்மா என்றொரு உயிரின் வீரக்கதை ஒரு அடர்ந்த காடு. பச்சை நிறம் சூழ்ந்த மரங்கள், மௌனமாக பெருமிதம் கொண்ட பறவைகள், ஒலி செய்யும் பூச்சிகள். அந்த இயற்கையின் மத்தியில் ஓர் ஆழ்ந்த ஆறு பாய்ந்து செல்கிறது. ஆனால் அதன் அழகுக்குள் ஒரு பேராபத்து மறைந்துள்ளது. ஆபத்தான முதலைகள் அந்த ஆற்றில் நீந்திக் கொண்டே இருக்கின்றன. அந்த ஆற்றின் நடுவில் ஒரு பழைய மரக்கிளை. அந்த கிளையில் ஒரு சிறிய குரங்கு குட்டி ஆர்வமாய் ஆட்டம் போடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தையே விளையாட்டு எனும் வயது அது. ஆனால் ஒரே நொடியிலே தவறி அந்த குட்டி ஆற்றில் விழுந்து விடுகிறது. குரங்கு குட்டி விழுந்ததும் அருகில் இருந்த ஒரு பெரிய முதலை கண்ணை சிமிட்டாமல் அதன் பக்கம் வேகமாக செல்ல ஆரம்பிக்கிறது. அதன் நோக்கம் ஒரே ஒன்று, அந்த குட்டியை விழுங்குவது. ஆனால் இதை பார்த்த தாய் குரங்கு ஒரு வினாடியும் யோசிக்கவில்லை. தாயாகிய அவள் குழந்தையை இழக்கும் பயம் என்ற வார்த்தையே அறியாதவளாய் உயிரை பறித்துவிடும் ஆற்றுக்குள் தைரியமாக குதிக்கிறாள். அந்த தாய் தன் குட்டியை முதுகில் சுமந்து முதலைக்கு எதிராக நீந்தி ஓடுகிறாள். முதலை வாய் திறந்து விரைந்து வரும் அந்த தருணங்களில் தாய் தனது சக்தியின் எல்லையையும் மீறி ஓடுகிறாள். இறுதியில் அவள் வெற்றி பெறுகிறாள். தன் குட்டியுடன் அந்த ஆற்றின் கரையை அடைகிறாள். முதலை வெறித்துக் கொள்கிறது. தாயும் குட்டியும் உயிருடன் மீள்கிறார்கள். மனிதன் முதல் மிருகங்கள் வரை தாய் என்ற உணர்வு ஒன்றே போதும். உயிரையும் தானாக விட்டுத் தருகிறாள். மனிதன் முதல் மிருகம் வரை தாயின் அன்பிற்கு எல்லையில்லை. ஆபத்தை மறந்து உயிரை பொருட்படுத்தாமல் தனது குழந்தையை காக்கத் துடிக்கும் தாய் எனும் உருவம் எப்போதும் காவலாளி, எப்போதும் வீரன். ஆம் உறவுகளே, அம்மா உயிரை உருவாக்குபவள் மட்டுமல்ல, உயிரையும் கொடுப்பவள் தாய் மட்டுமே. தாயை நேசிக்கும் அனைவருக்கும் இந்த கதை சமர்ப்பணம். மேலும் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.